कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 81வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். மகாமுனி மனோநட்டி மகித ரம்ய கம்பாதட்டி குடீர கவிகாரிணி குடிலபோத சம்ஹாரிணி சதா பவது காமினி சகல தேஹினாம் ஸ்வாமினி கிருபாதிசய கிங்கரி மம விபூதயே சாங்கரி. மகாமுனி மனோநட்டி மகித ரம்ய கம்பாதட்டி குடீர விகாரிணி குடிலபோத சம்ஹாரிணி சதா பவது காமினி சகல தேஹினாம் ஸ்வாமினி கிருபாதிசய கிங்கரி மம விபூதயே சாங்கரி. பெரிய முனிவர்கள், மகான்கள், அவர்களுடைய மனம் அப்படிங்கிற மேடை, அரங்கம், அந்த அரங்கத்துல நடிக்கும் நாட்டிய பெண் அப்படிங்கிற நாட்டிய பெண், நாட்டியம் ஆடுறாள் அம்பாள் அப்படிங்கிறா. அப்போ அம்பாள் ஆடுற நடனம் லாஸ்யம், பெண்கள் ஆடும் நடனம் லாஸ்யம், ஆண்கள் ஆடும் நடனம் தாண்டவம். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சௌந்தரிய லகரிலாம். அப்போ லாஸ்யம் அப்படிங்கிற நாடகம், அந்த அந்த இதுல நடனம் ஆடக்கூடியவள், நடிக்கும் நாட்டிய பெண்ணா என்ன அர்த்தம்? அந்த மேடையில் நடனம் செய்யும் பெண்ணாகவும், அடுத்தது மிகச் சிறந்த மகீத ரம்ய கம்பா, அப்படி கம்பா நதிக்கரையில கோவில் கொண்டுள்ளவள். கம்பா மிகச் சிறந்த அழகு வாய்ந்த மகித ரம்ய கம்பா தடிங்கிற, மகித மிகச் சிறந்த, ரம்ய அப்படின்னா அழகு வாய்ந்த, கம்பா நதிக்கரையில் உள்ள கோவிலில் வசிப்பவள். அங்க வசிக்கிறதுல அவளுக்கு இன்பம் அடைகிறாளாம், இன்பம் உற்றிருப்பவளும். அடுத்தது கோணலான புத்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்ஹாரம் பண்றவள், குடில போத சம்ஹாரிணி, அப்படிப்பட்டவள், கோணலான புத்தியை அழித்தொழிப்பவள். அடுத்தது குட்டீரக விகாரிணி, நல்லவர்கள் உள்ளத்தில் எல்லா ஜீவர்களுக்கும் பிராட்டி, அப்படி இன்புற்று நல்லவர்கள் உள்ளத்தில் வசிப்பவள், அதாவது இன்புற்று விளையாடுபவள். சதா பவது காமினி, சதா பவது கிருபை அப்படிங்கிற அளவு கடந்த திறமையை உடைய எப்படியானவள்? வேலைக்காரிங்கிற, வேலைக்காரியானவள் இல்லை, அனைத்து ஜீவர்களுக்கும் கருணையை பொழியும் விஷயத்தில் திறமையுடைய பணியாட்களை உடையவள். அடுத்தது சகல தேகினாம் சுவாமி, மங்களங்களை செய்யும் பரமசிவனுடைய காதலி காமாட்சி எப்பேற்பட்டவள் அப்படின்ட்டு சொல்றாரு. என்னுடைய கிருபாதிசய கிங்கரி மம விபூதையே சாங்கரி. என்ன எப்படி இருக்காளா? எல்லா தேகத்திலும் சித் அப்படிங்கிற உயிராக விளங்குபவள். அப்படிப்பட்டவள் பர்வத ராஜகுமாரியான காமாட்சி என் மேன்மையின் பொருட்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை அளிப்பவளாக இருக்கட்டும் அப்படிங்கிற. மம விபூதையே சாங்கரி, எனக்கு ஐஸ்வர்யத்தை அளிப்பவளாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற. இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கட்டும் அவள் அப்படிங்கிற. அடுத்தது 82வது ஸ்லோகம். ஜடா பிரகிருதி நிர்தனாக ஜன விலோச்சனாருந்துதாக நரா ஜனனி வீட்சணம்
क्षणमवाप्य कामाक्षि ते वसः सुमतु मातुरी प्रकटयन्ती बौरन्तरी विभूतिषु विटम्फनाम् वपुषि मान्मतीं प्रक्रियाम् जटा प्रकृतिनिर्धनाका जनविलोचनारुन्तुताका नराजननि वीक्षणम् क्षणम् अवाप्य कामाक्षि ते वसः सुमतु मातुरीं प्रकटयन्ती बौरन्तरी विभूतिषु विडम्फनाम् वपुषि मान्मतीं प्रक्रियाम्. அன்னே காமாட்சியே, உன்னுடைய கடைக்கண் பார்வை திருக்கண் நோக்கத்தை க்ஷணப்பொழுது நராஜனனி வீட்சணம் க்ஷணம் அவாப்பிய காமாட்சி தே அப்படிங்கிற க்ஷணப்பொழுது கிடைச்சா போறோம். அப்போ அந்த ஞானமே இல்லாத நம்ம தான் அஞ்ஞானிகள் இருக்கோம் இல்லையா? அப்போ ஜடத்தன்மை உடையவர்களாக பிறவியிலே தரித்திரர்களாக இருக்கின்றவர்கள் காண்பதற்கு சொல்லுவோம், அவளை பார்த்தாலே குரூபியா இருக்கு, பகவான் இப்படி படைச்சிட்டாலே பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு குரூபியா இருக்கான்னு சில பேர் ரொம்ப கேள்வி கூட பண்ணுவா. அப்ப மனிதர்கள் காண்பதற்கே அருவருப்பு அடையும்படியுமான ரூபத்தை உடையவர்களும் அப்படி இருக்கின்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்களாம்? சொற்களில் வாக்குகளில் தேனின் இனிமையையும் மனத்திலே இந்திரனுடைய செல்வங்களிலே அவற்றினும் சிறந்த செல்வங்களை உடையவர்களாதலால் எப்படி இருப்பாரா? அப்படி அடைஞ்சிருவா. பரிகாச புத்தியையும் உடலிலே மன்மதனுக்குரிய அழகின் சிறப்பையும் அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிற. அப்போ க்ஷண நேரம் தேவியோட பார்வை பட்டா போறோம், எப்படி ஆயிடுவா? பிரம்மா விஷ்ணு கூட பொறாமைப்படக்கூடிய அந்த கல்வி, அந்த சந்திரனோட செல்வ பகட்டு, மன்மதன் போன்ற உடல் அழகு, அப்படியே பேர் ஆனந்தம் அடைஞ்சிருவாளா, நீண்ட ஆயுளையும் பெறுவார்கள் அப்படிங்கிறா. அப்போ அம்பாளோட அந்த கடை கண்ணோக்கு திருக்கண்ணோக்கு க்ஷணப்பொழுது கிடைச்சா போறோம். யாரெல்லாம் எப்படியெல்லாம் மாறிடுவார்கிறார். இந்த அஞ்ஞானி ஜடத்தன்மை உடையவன், பிறவியிலே தரித்திரம் உடையவன், காண சகிக்காத அரூபன், இப்படி பல அவல குணங்கள் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ரூப அதிரூப லாவண்யம் பெற்று வாக்குகள்ல தேனின் இனிமையும் இந்திரனை விட சிறந்த செல்வன் அப்படிப்பட்டதா விளங்குவதோடு கவித்துவம், சாதுரியமான சொல்லு, நடை எல்லாவற்றையும் பெறுவார்கள். அம்பாளோடு ஆதிசங்கரர் சொன்னார், அம்மா உன்னோட கடைக்கண் பார்வையை கொஞ்சம் செலுத்தினா போறோம். அபிராமி பற்ற சொல்லுவர், அவர்கள் எல்லாம் எந்த பதவியை அடைவார்கிறார்? இந்திரன் போல அந்த பதவியை அடைவார்கள் அப்படின்னு அவரு சொல்றார். இதுலயும் சொல்வார். யாரு சொல்றா? ஸ்ரீரங்கத்தோட பெருமையை சொல்லும் போது ஆழ்வார்கள் சொல்றா, இந்திர லோகம் ஆளும் பெருமை பெறுவார்கிறா. ஆனா அந்த பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, உன்னை பார்க்கும் பெருமை போரும், அந்த பாக்கியம் போரும் அப்படின்னுப்பா. அத மாதிரி அப்பேற்பட்ட பேரு கொடுக்கக்கூடியவள் அவள். தரித்திரனா இருக்கிறவள 7 உலகத்துக்கும் அதிபதியாவே ஆக்கி வச்சிருவள் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏற்கனவே பார்த்தோம் அதெல்லாம். அப்பேற்பட்டது உன்னோட கடைக்கண் பார்வையை கொஞ்சம் என் பக்கமும் காட்டுமா. எனக்கு எல்ல வேண்டாம், உன்னோட சாயுஜ்ய பதவி உங்ககிட்டயே அடைஞ்சா போருமா. சாரூபியம் சாயுஜ்ய பதவி வேணும் எனக்கு, உன்னோட நிலையை எனக்கு தந்தால் போரும் அப்படிங்கிற. அவளோட திருவடியிலேயே பணிந்தால் போரும். இந்த நிலையெல்லாமே நீ கொடுக்கக்கூடியவள், ஆனாலும் அதெல்லாம் வேண்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது அவர் சொல்ற மாதிரி, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா, உன்னோட பாதார விந்தத்துல இது பண்ணி உன்னையே நினைச்சுட்டு எப்பவும் சதா சர்வ காலமும் இருக்கக்கூடிய திறமை எனக்கு கொடுத்தா போரும்னு நாம வேண்டிப்போம். அடுத்தது 83வது ஸ்லோகம். கனஸ்தன தடஸ்புட ஸ்புரித கஞ்சுலி சஞ்சலி கிருத திரிபுர சாசனா சுஜன
शीलितोपासना त्रिशोच्चरणिमश्नुते मम कथानु काञ्चीपुरे பரா பரம யோகினா. என்ன சொல்ற? பரா பரம யோகினா மனசி சித்கலா புஷ்கலா. சில இதுல ஹிருத்தயன்னு இருக்கும், சில இதுல மனசின்னு இருக்கும். ரெண்டுமே சரியாதான், அர்த்தம் ஒன்றுதான். கனஸ்தன தடஸ்புட ஸ்புரித கஞ்சுலி சஞ்சலி கிருத கிருத திரிபுர சாசனா சுஜனசீலிதோபாசனா त्रिशो शरणिमश्नुते मम कथानु काञ्चीपुरे परा परमयोगिना मनसि चित्कला पुष्कला. பரம யோகிகள், ஞானிகள், இவர்களுக்கு மனத்திலே சிறந்து விளங்குகின்றவள் பூர்ண சித்கலா ஸ்வரூபிணி. சித்கலா நந்த கலிகா பிரேமரூபா பிரியங்கரி லலிதா சகஸ்ரநாமத்துல பாக்குறோம். அப்போ சித்கலா ஸ்வரூபிணி, பெருத்த கொங்கைகளுடையவள். எல்லாரும் அம்பாளோடு ஸ்தனங்களை வர்ணிப்பா. ஏன்னா அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாரும் நினைப்பா, எல்லாரும் ஸ்தனங்களை வர்ணிக்கிறார்னா அது அமுதம் நிரம்பிய பொற்கலசங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கண்ணோட்டம் நல்ல சிந்தனையோட இருக்கணும். அம்பாளோட ஸ்தனங்களை ஞான பால் நிரம்பியது. அதை நம்ம தியானம் பண்ணும் போது நமக்கு ஞானம், நம்மளோட அஜ்ஞானம் எல்லாம் விலகும். அதனாலதான் இந்த ஸ்தனங்களை பத்தி எல்லாரும் நிறைய சொல்லியிருக்கா. கவித்துவத்துல நிறையவே சொல்லிட்டே இருப்பா எல்லா ஸ்லோகங்கள்லயும். அப்ப பெருத்த கொங்கை தலத்தால தெளிவாக காணப்படுகின்ற அவள் அந்த கச்சு அணிஞ்சிட்டு இருக்காளாம் அம்பாள். அந்த கச்சு ஆதிசங்கர் அதை சொல்லியிருப்ப, அது பூரிண்டு வருது அப்படின்ட்டு. அந்த கச்சு அப்படிங்கிற ரவிக்கையினால யார இது பண்ணினா, திரிபுரத்தையும் வென்று அதிகாரம் செலுத்தியவரான பரமசிவனுடைய மனோதிடத்தை குலைப்பவளாகவும் அப்படிங்கிற. அடுத்தது நல்லோர்கள் யாரு? உபாசனைகள். அவர்கள் செய்யும் உபாசனைகள், நல்லோர்கள் புரியும் உபாசனைகளை, வழிபாடுகளை ஏற்றுக்கொள்பவளாகவும் விளங்குகின்ற அந்த அப்பேற்பட்ட காமாட்சியானவள் காஞ்சிபுரத்துல இருக்காமா. என் கண்கள் இரண்டும் செல்கின்ற வழியிலே அவள் எப்பொழுதுமா எனக்கு எதிர்ப்படுவாள் அப்படிங்கிற. என் கண்ணுக்கு எப்பமா காட்சி தருவாள்? என்னோட கண்ணோக்கத்துக்கு அவள் அவள் கிட்டக்க லயிக்கும்படி என் கண்களை செய்யணும் அப்படிங்கிறார். நம்ம பார்வை எங்கெல்லாமோ போறது, எதுலெல்லாமோ மனசு லயிக்கிறது. அதெல்லாம் வேண்டாம், என்னோட கண்ணோக்கத்தை உங்ககிட்டயே லயிக்கும்படி செய்வாயம்மா அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிறார். இதைத்தான் அவர் வேண்டார். அப்போ கனமான மார்பகத்துல ரவிக்கை போட்டு இருக்கா. அதனால திரிபுரத்தை எரித்த பரமனோட மனதையே சலனமுறை செய்பவளாக இருக்கின்றாள். பரம யோகிகளுடைய உள்ளத்துல சித் சக்தியின் கலையாக தென்படுகின்றாள். பூரண பிரம்மத்தின் தன்மையை உடையவள், காஞ்சியில் இருக்கின்றவள். இந்த பரதேவதை என்னோட பாதைகளை எப்பொழுது அடைவாள், என் விழியின் பாதையை அப்படின்னு மம கதானு அப்படின்னு கேக்குற. திரிஷோ சரணிம் அஸ்ருதே மம கதானு, எப்போ அடைவா என்னுடைய இத அப்படிங்கிறார். சித்து என்னதுன்னா ஞானம். தேவி சித் அப்படிங்கிற கலையோட கூடினவள். பிரம்மத்தோட ஒரு பகுதிதான் சித்து. அப்ப பத்ம புராணத்துல அம்பாளோட மூர்த்தியை பத்தி சொல்லும் போது சகல சரீரிகளின் சித்திகளில் இருப்பவள் இந்த சித்கலா. அதான் லலிதா சஹஸ்ரநாமத்தை சித்கலா ஆனந்த கலிகா பிரேமரூபா பிரியங்கரி நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்டவள் நடே ஈஸ்வரி அம்பாள். நடனத்திற்கெல்லாம் ஈஸ்வரி, தலைவியாக இருக்கக்கூடியவள். லாஸ்யங்கிற நடனம் ஆடுறான்னு இப்பதான் பார்த்தோம். அப்பேற்பட்ட ஸ்வரூபிணியாக சித்கலா வடிவமாக இருக்கின்றாள் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு.
அப்படின்னு சொல்றா. அடுத்தது 84வது ஸ்லோகம் பார்க்கலாம். கவீந்திர ஹிருதயேஸ்வரி பரிகிரஹீத காஞ்சிபுரி நிரூட கருணாஜரி நிகில லோக ரட்சாகரி மனப்பததவீயசி மதன சாசன பிரேயசி மகாகுணகரியசி மம திரிசோஸ்து நேதீயசி. கவீந்திர ஹிருதயேச்சரி பரிகிரஹீத காஞ்சிபுரி நிரூட கருணாஜரி நிகில லோக ரட்சாகரி மனப்பததவீயசி மதன சாசன பிரேயசி மகாகுணகரியசி மம திரிசோஸ்து நேதீயசி. யாரு? ஆதிசங்கர பகவத் பாதாள். பகவத் பாதர்கள் போற்ற சிறந்த ஞானிகளோட உள்ளத்துல எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடியவள். ஏன்னா அவர்களோட மனதுல அம்பாளை தவிர்த்து வேறு நினைப்பே இல்லை. அவர்கள் மனது ஃபுல்லாவே ஒரு களங்கம் இல்லாம அம்பாள் வசிக்கக்கூடிய, பகவான் பகவதி வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால சிறந்த ஞானிகளின் மனதிலே நடமாடுகின்றவள். எப்பொழுதும் அங்கதான் வசிக்கின்றாள். அந்த இதயத்தையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள், காஞ்சிபுரத்தை கோவிலாக கொண்டவள். அவளோடு எப்படி இடையறாது பாய்கின்ற கருணை ஆகிய அருவியை உடையவள். எப்படி இருக்கா பாருங்க அம்பாளோட இது. மனதின் சஞ்சாரத்திற்கு எட்டாதவள், மனதால் அடைவதற்கு மனத்தினாலும் வாக்கினாலும் வர்ணிக்க முடியாதவள், எண்ண முடியாதவள், வர்ணிக்க முடியாதவள், மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாத நிலையில் உள்ளவள், மனதின் சஞ்சாரத்திற்கு எட்டாதவள், மன்மதனை அடக்கி வெற்றி கொண்ட பரமசிவனுடைய காதலியானவள். எல்லா இடத்துலயும் அழகா அது சொல்லிட்டே இருக்க. அப்பேற்பட்டவள் பெரும் குணங்களோட இருப்பிடம் அவள்தான். அப்போ கௌரவம் வாய்ந்தவள். அப்பேற்பட்டவளான காமாட்சியானவள் என் கண்களுக்கு அருகில் மம திருசோ அஸ்து நேத்தியசி, என்னுடைய கண்களுக்கு அருகில் இருப்பவளாக இருக்கட்டும் எப்பொழுதும். அப்படின்னா என் கண்களுக்கு எப்பொழுதும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கணும். அவள் பார்வை என் மேல படணும். என்னோட கண்களுக்கு அவள் எட்டுபவளாக இருக்க வேண்டும். நம் கண்களிலேயே எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும்னு வேண்டிக்கிறார். அப்ப பகவத் பாதாள் போன்ற சிறந்த ஞானி, அப்பேற்பட்டவர்களின் மனதில் நடமாடுகின்றவள், காஞ்சிபுரத்தையே தன்னுடைய கோவில் இருப்பிடமாக கொண்டவள், வெள்ளமாக வாயும் கருணா வாரிதி கருணா நிரூட கருணாஜரி நிகில லோக ரட்சாகரி, அகில உலகத்தையுமே ரட்சணம் செய்கின்றவள், உலக ரட்சணம் செய்பவள், மனப்பததவீயசி மதன சாசன பிரேயசி, மனோ வீதிக்கு நம்மளால எட்ட முடியாதவள், மனசுக்கு எட்டாதவள், பெரும் சிறப்புடையவள், மன்மதனை வெற்றி பெற்ற மதன சாசன பிரேயசி. பிரேயசி யாருக்கு? அவளுடைய பிரியத்துக்கு உரியவள். அப்பேற்பட்டவள் மகாகுணகரியசி, குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவள், நல்ல குணங்களே நிறைந்தவள் அன்னை காமாட்சி என்னுடைய கண்ணுக்கு அருகில் இருப்பவளாக இருக்கட்டும் எப்பொழுதும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தது 85வது ஸ்லோகம். தனே நரமாமகே கலஜனான சேவாமகே நச்சாபலமயாமகே பவ பயான தூயாமகே ஸ்திதிர் ஸ்திராம் தனுமகே தராம் மனசி கிஞ்ச காஞ்சீரத ஸ்மராந்தக குடும்பினி சரண பல்லவோபாசனாம். धनेन नरमामके कलजनान सेवामके नच्छापलमयामके भवभयान दूयामके स्थिरां धनुमके तरां
मनसि किञ्च काञ्चीरदस्मरान्तक कुटुम्बिनी चरणपल्लवो वासना தனேன ந ரமாமகே. செல்வத்திலெல்லாம் நாம இன்புற மாட்டோம், செல்வத்தில் இன்புறுவோம் அல்லோம். தனேன ந ரமாமகே, அந்த செல்வத்தை அடைவதில் இன்பம் கிடைப்பதில்லை எங்களுக்கு, செல்வத்தில் இன்புறுவோம் அல்லோம். கலஜனான் ந சேவாமகே, துஷ்டர்களை அடைந்து, அதாவது நல்லவர்கள் அல்லாதவர்களிடம் போய் அடைந்து அவர்களுக்கு ஏவல் புரிவோம் அல்லோம். அதாவது அந்த செல்வத்திற்காக நல்லவர்கள் அல்லாதவர்களுக்கு ஆட்படும். அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார், என்ன கொண்டு போய் பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவா உன்னருள் அப்படிம்பார். இதுக்காகவாமா என்ன நீ படைச்ச, அவள்கிட்ட போய் நான் இது பண்ண மாட்டேம்மா, எதற்காண்டி அவளை கையேந்து வச்சிடாதே, என்ன பிறக்க வச்சேன்னா மீண்டும் அவளை போய் நான் கேட்க வச்சேன்னா அது உன் குறைமா அப்படின்பர். உன் குறையே அன்றி யார் குறை கான் அப்படின்பர். அதே மாதிரி நான் அவர்களிடம் போய் நாங்க ஆட்படவும் ஏவல் புரிவோம் அல்லோம், மன தடுமாற்றத்தை அடைவோம். நான் சாபல மயாமகே, மன சஞ்சலமான மனதை உடையவர்களாக இருக்க மாட்டோம், மன தடுமாற்றத்தை அடைவோம் அல்லோம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பவபயான தூயாமகே. பவம் இது சம்சாரம்ங்கிற சாகரம். இந்த சாகரத்தை பற்றிய அச்சத்தாலேயும் நாங்க துன்புற மாட்டோம், துன்புறுவோம் அல்லோம். சம்சாரம் என்னும் பெரும் கடலில் மூழ்கி வாட மாட்டோம். மேலும் ஸ்திராம் தனுமகேதராம் மனசி கிஞ்ச காஞ்சீரத ஸ்மராந்தக கொடுப்பினி. காஞ்சிபுரத்திலே இன்புற்று இருக்கின்றவள் மன்மதனை அழித்தவரான பரமசிவனுடைய மனைவி. அந்த காமாட்சியின் திருவடி அப்படிங்கிற தளிர்களை வழிபடுவதையே நாங்கள் மனதில் நிலை பெற்றிருக்கும்படி நன்றாக அதையே நிறைத்துக் கொள்கின்றோம், அதுதான் எங்கள் கடமை அப்படிங்கிறார். அப்போ காஞ்சியில் பிரியம் கொண்ட மன்மதனை அழித்த சிவனாரின் மனைவி அந்த காமாட்சியின் திருவடி தளிர்களை நாங்கள் வழிபடுவதையே எங்கள் கடமையாக வைத்துக் கொண்டுள்ளோம் அப்படிங்கிறார். அதைத்தான் அந்த திருவடிகள் அப்படிங்கிற தளிர்களை வழிபடுவதிலேயே நாங்கள் எங்கள் மனதில் அதுவே நிலை பெற்றிருக்கும்படி நன்றாக உன்னுடைய அதையே நாங்கள் மனசில் வைத்துக் கொள்கின்றோமா, அதையே நிரப்பிக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்றார். நாமளும் அம்பாளோட அந்த திருவடி தளிர்களை மனசுல நிரப்பிப்போம். அந்த பாக்கியத்தை அம்பாள் நமக்கும் தரட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.